சாப்பிட்ற உணவு வாயில் போனோன்னு எச்சியோட மிக்ஸ் ஆகுதா? மாவு பொருளாக இருந்தால் ரொம்ப எளிது, அங்கேயே செரிமானம் ஆகிடும். மாவு பொருள் இல்லாத வேற ஏதாவது பொருளாக இருந்துச்சு அப்படின்னா உணவு குழாய் வழியாக இரைப்பை போயிட்டு கல்லீரலிருந்து பித்தநீர் உணவோட மிக்ஸ் ஆகும். அப்புறம் மண்ணீரல், அதுலேருந்து வரக்கூடிய என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸ் சில கெமிக்கல்ஸ் உணவை உடைச்சி நொதிக்க வைக்கிற சில கெமிக்கல்ஸ், அது உணவோட மிக்ஸ் ஆகும். அப்புறம் கணையத்துலேருந்து சில கெமிக்கல்ஸ், இன்சுலின், கிளைகோஜன், இதெல்லாம் மிக்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இரைப்பையிலிருந்து சிறுகுடல், அப்புறம் பெருங்குடல், அப்புறம் மலக்குடல், இத்தனை இடத்துலையும் செரிமானம் உடைச்சி நொதிக்க வைக்கும். அது நொதிக்காம நம்ம பாடியை அப்சர்வ் பண்ண முடியாது, சத்துக்களை எடுத்துக்க முடியாது. சாப்பாடு அப்படியே முழுசா போய் அப்படியே வெளியே போயிடும். ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் என்சைம்ஸ் எல்லாம் அங்கே கலந்து உணவை உறிஞ்சு வைக்கணும். உணவு செரிமானம் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் சுரக்கிற சில உறுப்புகள் ஈரல், கல்லீரல், பேங்க்ரியாஸ், ஸ்பிளீனு, லிவர், கேல் பிளாடர், இதெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். சில வகையான செல்கள், ஆசிட் சுரக்கக்கூடிய செல்கள் நம்மளோட இரைப்பையில் இருக்கு, அந்த செல்கள். அப்புறமா வாயுக்களை உண்டாக்கக்கூடிய செல்கள், கேஸ்ட்ரிக் செல்கள், இதெல்லாமே சேர்ந்து தான் உணவை நொதிச்சு செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் எங்கே பிரச்சனை வந்தாலும் செரிமானத்தை இடைஞ்சல் பண்ண போதும். கேஸ் சுரக்கிற செல்கள் அதிகமாக சுரந்தா வயிறு உப்பிசம் ஃபார்ம் ஆகும். ஆசிட் சுரக்கிற செல்கள் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா அந்த ஆசிட் பட்டு அந்த இடம் புண்ணாயிடும். ஸோ அதெல்லாம் அந்த புண்ணை தான் நம்ம அல்சர்னு சொல்ல போகிறோம்.